இன்னைக்கு நீங்க எந்த வார்த்தைக்காக நீங்க டிஜிபி அலுவலகம் போனீங்களோ அதை விட கடும் சொற்களால உங்க ரசிகர்கள் என்ன திட்டினாங்க. என்னுடைய முகத்தை மாற்றி பல்வேறு விதமான வீடியோக்களை எல்லாம் தயார் செய்தாங்க. அவ்வளவு ஒரு பெண் சமூக அக்கறையோடு செயல்படுவதை தடுக்கும் வகையில எத்தனை துன்பத்தை கொடுக்க முடியுமோ அத்தனையும் நீங்க கொடுத்தீங்க உங்க ரசிகர்கள் மூலமா. அன்னைக்கு உங்களுக்கு தெரியலையா நான் தமிழ்நாட்டு பெண் கிடையாதா? நீங்க ஒரு அறிக்கை, ஒரு சிங்கிள் அறிக்கை கொடுத்தீங்களா? தேர்தல் நெருங்கும் போது பெண்கள் மேல உங்களுக்கு திடீர் பாசம் வந்துட்டு யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாற்றுவதற்காக இந்த நாடகத்தை அரங்கேற்றுறீங்க? தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ராஜேஸ்வரி பிரியா பேசுறேன். இந்த நேரலை எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, மிகவும் இன்னைக்கு கவனத்தை ஈர்க்கும் வகையில திரு விஜய் அவர்கள் டிஜிபி அலுவலகத்துக்கு போனாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்திருந்தோம். எதற்காக போனார் அப்படின்னா, அவங்க கட்சியில உள்ள பெண்களை ஆபாசமாக ஒருவர் பேசிவிட்டார், அவர் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. இதே 2023 ராஜேஸ்வரி பிரியா நான் உங்க மேலையும் உங்களுடைய ரசிகர்கள் மேலையும் டிஜிபி அலுவலகத்துக்கு சென்று ஒரு புகார் கொடுத்தேன். அந்த புகார் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமூக அக்கறையோடு புகைப்பிடிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில உங்களுடைய திரைப்படத்துல ஒரு பாடல் அமைஞ்சிருந்துச்சு. அந்த பாடல் வரிகள் இளைஞர்களையும் சிறுவர்களையும், குறிப்பாக சிறுவர்களையும் பாதிக்கும் வகையில, புகைப்பிடிக்கிற பழக்கத்துக்கு அடிமையாக்கும் வகையில அந்த வரிகள் இருந்ததை கண்டித்து நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த பதிவு, அந்த வீடியோ வைரலாக எல்லாராலும் பார்க்கப்பட்டது. அந்த சமயத்துல என் மீது நீங்க ஒன்று நான் சொல்வதுல கருத்து இருந்துச்சுன்னா அதை ஏத்துக்கணும் அல்லது ஏத்துக்க கூடாதுங்கிறத தாண்டி ரசிகர்களை வைத்து, குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய ட்விட்டர் ஐடி, பர்சனல் ட்விட்டர் ஐடியை டேக் செய்து என்னை பற்றிய மிக மிக மோசமான ஆபாச வார்த்தைகள். இன்னைக்கு நீங்க எந்த வார்த்தைக்காக நீங்க டிஜிபி அலுவலகம் போனீங்களோ அதை விட கடும் சொற்களால உங்க ரசிகர்கள் என்ன திட்டினாங்க. என்னுடைய முகத்தை மாற்றி பல்வேறு விதமான வீடியோக்களை எல்லாம் தயார் செய்தாங்க. அவ்வளவு ஒரு பெண் சமூக அக்கறையோடு செயல்படுவதை தடுக்கும் வகையில எத்தனை துன்பத்தை கொடுக்க முடியுமோ அத்தனையும் நீங்க கொடுத்தீங்க உங்க ரசிகர்கள் மூலமா. அன்னைக்கு உங்களுக்கு தெரியலையா நான் தமிழ்நாட்டு பெண் கிடையாதா? நீங்க ஒரு அறிக்கை, ஒரு சிங்கிள் அறிக்கை கொடுத்தீங்களா? ஒரே ஒரு அறிக்கை கொடுத்து என்னுடைய ரசிகர்கள் யாரும் பெண்களை இழிவாக பேசக்கூடாது அப்படின்னு பேசக்கூடாதா? இப்போ உங்களுக்கு திடீர் பாசம், தேர்தல் நெருங்கும் போது பெண்கள் மேல உங்களுக்கு திடீர் பாசம் வந்துட்டு பெண்கள் மேல யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாற்றுவதற்காக இந்த நாடகத்தை அரங்கேற்றுறீங்க? எனக்கு உண்மையாகவே அந்த நேரத்துல நீங்க ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாலோ அல்லது நேரடியாக ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தாலோ எனக்கு மனசு ஆறி இருக்கும். இன்றளவும் நீங்க மன்னிப்பு கேட்கல அப்படிங்கறதுனாலயே நான் பல இடங்கள்ல பதிவிட்டு இருக்கேன். நீங்க ஒரு தலைவர் கிடையாது, ஒரு மனிதராகவே உங்களை கன்சிடர் பண்ண முடியாது. பல்வேறு தலைவர்கள் பெண்களை பற்றி பல்வேறு விதமா பல நேரங்கள்ல பேசினாலும் அவர்கள் மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆனால் உங்கள் ரசிகர்கள் பேசுவதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தவர் நீங்க. அதுவும் நான் என்ன உங்களை பர்சனலா விமர்சனம் பண்ணனா, உங்களை தனிப்பட்ட முறையில ஏதாவது ஆபாசமாக நான் பேசினேனா? முழுக்க முழுக்க சிறுவர்களை பாதிக்கின்ற பத்த வச்சு புகையெடுத்தா பவர் கிக்கு அப்படின்னு பாட்டு எழுதிருக்கீங்களே, இந்த பாடல் அவர்களுடைய மூளைக்கு சென்று எதிர்காலத்துல அவர்கள் புகைப்பிடிப்பவர்களாக மாறி கஞ்சா போன்ற பிற பழக்கங்களுக்கெல்லாம் அடிமையாக வாய்ப்பு இருக்கேன்னு சொல்லி ஒரு தாயாக ஆதங்கத்தோட பேசியிருந்தேன். அதற்கு என்னை இவ்வளவு ஆபாசப்படுத்தின ஒரு கூட்டம் நீங்க. இன்னைக்கு உங்களுக்கு திடீர்னு ஒரு பாசம் வந்திருக்கு. இந்த பாசத்தை இதோட நிறுத்திக்கிங்க. இந்த நடிப்பெல்லாம் போதும். இந்த நடிப்பை பார்த்தும் யாரும் ஏமாறவும் மாட்டாங்க, யாரும் ஏமாற மாட்டாங்க. இந்த எலெக்ஷனுக்காக நீங்க பண்ணக்கூடிய நாடகங்கள் என்பது
உண்மையாகவே தெரியும். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்கிற மக்கள் எனக்குமே சேர்த்துதான் நீங்க நியாயம் கேட்கணும். ஏன் அன்னைக்கு திரு விஜய் அவர்கள் வாய் திறக்கவில்லை? ஏன் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கல? அல்லது டிஜிபி அலுவலகத்துல நான் கொடுத்த புகாருக்கு ஏன் சரியான முறையில நடவடிக்கை எடுக்கல? ஒருவேளை இன்னைக்கு நீங்க டிஜிபி அலுவலகத்துக்கு போய் நான் டேட்டோட சொல்றேன், நான் புகார் கொடுத்த டேட்டை, அந்த உங்கள் மீது உள்ள ஒரு புகாரையும் சேர்த்து என்னடா ஒரு லேடி என்ன மேல புகார் கொடுத்திருக்காங்களே அதையும் என்ன தூசு தட்டி எடுத்து பார்த்துட்டு வர முடிஞ்சா பார்த்துட்டு வாங்க மிஸ்டர் விஜய் சார். போதும் உங்களுடைய நாடகம். நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.